படம் நொறுக்கி எடுத்துட்டாங்க. சைஸா மூவ் பண்ணி கிளம்பிய ஃபைனல் டச்சில் நொறுக்கிட்டாங்க. இந்த காமெடியோடு சேர்ந்து ஒரு அழுத்தமான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. தனியா பெண்களால் ஏன் சாதிக்க முடியாது, தனியா பெண்களால் அவங்க இதை பார்த்துக்க முடியாதுன்ற ஒரு மெசேஜ் நம்மளோட மண்மனம் மாறாம பிரசன்ட் பண்ணிருக்கிறனால இந்த படத்தோட தவிர்க்க முடியாத வெற்றியா இருக்கு. எனக்கு உண்மையான கதை தான். ஒன்றும் டூப்பிங் டப்பிங் எதுவுமே கிடையாது. ஒன்னே ஒன்று மட்டும் இது ஆஸ்பத்திரி போனது மட்டும் போய் மற்ற எல்லாமே உண்மை. இது ஃபுல்லாக ஃபேமிலி தான். இதே மாதிரி எஸ்கே ப்ரொடக்ஷனில் ஒரு 4 புது டைரக்டரை அறிமுகப்படுத்தி இருந்தாங்கன்னா மலையாளம் தெலுங்குலாம் நம்ம போக தேவையில்ல. நம்ம தமிழ்லேயே நல்லாவே இது பண்ணலாம். இந்த கதையை எங்க குடும்பம் எங்க ஃபேமிலி கதை. அவுன் தாயின்றது எங்க அப்பா தான், எங்க அப்பாவோட அம்மா. அந்த கேரக்டர் படத்துல காமிச்சது மொத்தம் 3 பேர் தான். அண்ணன் தம்பி மொத்தம் 7 பேர், ஒரே ஒரு பொம்பளை ஆள் 8 பேர். அவங்க தான் மூத்த மாமியா இந்த இருக்காங்களே, அவங்க தான் ஃபர்ஸ்ட் மாமியா. எனக்கு உண்மையான கதை தான். ஒன்றும் டூப்பிங் டப்பிங் எதுவுமே கிடையாது. ஒன்னே ஒன்று மட்டும் இது ஆஸ்பத்திரி போனது மட்டும் போய் மற்ற எல்லாமே உண்மை. இது ஃபுல்லாக ஃபேமிலி தான். ஃபுல்லா ஃபேமிலி தான். இந்த இருக்க ஃபேமிலி போட்டோ. என் அப்பா தான் உண்மையிலே கேரக்டர் அந்த மாதிரி கேரக்டர் தான். உண்மையிலே அது மாதிரி தான் கேரக்டர் அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி தான் சேர்த்து வைக்கும். அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் தைரியம் சொல்லி கொடுக்கும். நாங்கள் எங்க எல்லாத்தையும் காப்பாத்துறோம். எங்க அப்பா தான். நாங்க ஏதாவது ஒரு இடத்துல விழுந்துட்டாலும் எங்களுக்கு ரொம்ப சொல்லி கொடுக்குறது எல்லாத்தையும் காப்பாத்துறேன். எங்க அப்பா தான். படத்துல காமிச்சது போய் இல்லை. இன்ன வரைக்கும் எனக்கு நம்பிக்கையோட எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து இருக்கு. ஆமா, இன்ன வரைக்கும் உயிரோட தான் இருக்கு. இந்த இருக்கு ஃபேமிலி போட்டோ. பார்த்து கவர் ஜூம் பண்ணி காமிக்கணும். காமிச்சிங்க. இதான் ஃபேமிலி போட்டோ. இப்போ உங்களோட ஃபேமிலி ஸ்டோரின்னு சொல்றீங்க. சோ உங்க ஃபேமிலில இருந்த டைரக்டரா? ஆமா, டைரக்டர் எங்க ஃப்ரெண்ட், அண்ணனோட ஃப்ரெண்ட். எங்க அண்ணனோட ஃப்ரெண்ட். எல்லாரும் ஒண்ணா வளர்ந்தாங்க. தாய் கிழவி இந்த படம் ஆரம்பத்தில் வரும்போது சரி காமெடியாக இருக்கும். சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன் காமெடியாக காணா அந்த மாதிரி இந்த காமெடியோடு சேர்ந்து ஒரு அழுத்தமான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதைத்தான் தெளிவாக அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம பெற்றவங்களை கடைசி காலத்தில் முடியாமப்போ நம்ம அவங்கவுங்க சண்டை போடுவாங்கல்ல, நான் எதுக்கு பார்க்கணும், எனக்கு இது செஞ்சாங்களா அது வச்சாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்ற படம். ஏன்னா நம்ம பெற்றவங்களை கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும், அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம வாழ முடியும் அப்படின்ற அளவுக்கு இந்த படத்தில் எடுத்து சொல்லியிருக்காங்க. அது போக இந்த படத்தில் சொன்ன விஷயம் ரொம்ப எல்லாத்துக்குமே இன்றைய காலத்துக்கு தேவையான ஒன்று. இப்போ எல்லாருக்குமே 15 பவுன் போட்டால் தான் பொண்ணு கொடுப்போம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே எதிர்காலத்தில் என்ன நடக்கும்ன்றதை இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பின்னாடி நகை, ஒரு பொண்ணுன்னா நகை இருக்கணும், ஒரு ஆம்பளைன்னா சொத்து இருக்கணும், வீடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அதை வச்சு அவங்கள மதிப்பிடக்கூடாது. அவங்க இருந்தால் தான், அவங்க ஆசீர்வாதம் இருந்தால் தான் நம்ம கடைசி வரைக்கும் நல்லா இருக்க முடியும் அப்படின்றத இந்த படத்தை சொல்லியிருக்காங்க. அப்போது பெரியாரோட பெண்ணிய சிந்தனைகளை இதை நல்லா தெளிவாக சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியாது, இந்த வயசானவங்களுக்கு எழுத்து வடிவத்தில் நம்ம சொல்லும்போது தெரியாது. அது படம் மூலியமாக அது ஒரு சீன் மூலியமாக அதை கிரியேட் பண்ணி சொல்கிறதுன்றது டேரக்டர் கையாண்ட அந்த விதம் ரொம்ப நல்லா இருக்குது. மொத்தத்தில் இது எல்லாருமே பார்க்கணும். இப்போ எங்கள் அம்மா இருக்காங்கன்னா எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்தேன். எங்கள் அம்மா அதை பார்க்கும்போது கிளைமேக்ஸில் அழுகும்போது எனக்கு தோணுது, எக்கார்ந்து கொண்டுமே எங்கள் அம்மாவை கடைசி காலத்தில் இந்த மாதிரி விட்டுறக்கூடாது. நம்ம அந்த நேரத்தில் தான் நம்ம பிள்ளையா போய் நிற்கணும். மற்ற சொத்துக்காண்டி எதுக்காண்டி அம்மாவை பகைச்சிக்க கூடாது, யாருக்கும் பகைச்சிக்க கூடாது. நம்மளை தேடி நம்மளை புதுசாக அந்த மருமகளே வந்தால் கூட அவங்க முன்னாடி விட்டு கொடுக்கக்கூடாது. பெற்றவங்க தான் எல்லாமே, அவங்கள நல்லா காப்பாற்றுங்க அப்படி குடும்பத்தோடு வந்து பார்த்துட்டு பக்கத்தில் இருக்காங்க, எங்களுக்கு அப்பா இருக்காங்க, எங்கள் அம்மா இருக்காங்க அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிற அளவுக்கு ஒரு உங்கள் வீட்டில் தாய் கிழவி இருக்கான்னு படத்தில் ரிவ்யூ கேட்கும்போது தாய் கிழவி படம் நல்லா இருக்குன்னு கேட்காங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருக்காங்கன்னு கேட்டாலும் அவங்களுக்கு சென்டிமெண்ட்டாக அட்டாச் ஆகிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. நானே ரொம்ப சென்டிமெண்ட் ஆகிட்டேன். கிளைமேக்ஸில் எல்லாம் ஒரு உயிர் போகும்போது அந்த சீன் எப்படி இருக்குன்ற காத்து. ஏன்னா எங்கள் அப்பா இறக்கும்போது நான் பக்கத்தில் தான் இருந்தேன். அந்த நேரத்தில் நம்மளே உண்மை முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதுக்கப்புறம் நம்ம மனநிலையே மாறும். எவ்வளோ பெரிய அரக்க குணம் வந்து கெட்டவனாக இருந்தாலுமே ஒரு உயிர் போகிறத பார்த்துட்டாங்கன்னா அவங்க கடைசியாக புத்தனுக்கு நிகராக மாறிடுவாங்க. படம் உண்மையாக நல்லா இருக்கு. ராதிகா மேம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்கள அதுக்காகவே நிறைய பேர் கண்டிப்பாக மக்கள் வந்து பார்க்க வருவாங்க. ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ரியலி நான் என்ஜாய் பண்ணேன். சிரிப்புக்கு ஒரு எல்லையே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க. இந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க. உண்மையாக டேரக்டருக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு பாராட்டுகள். அவர் இன்னும் மேன்மேலும் இந்த மாதிரி நல்லா சிந்திச்சு ஒரு படம் எடுக்கணும். வயசானவங்களை வந்து எப்படி மதிக்கணும், ஒரு உயிர் போகிறத கூட ஒரு உயிருக்கு எவ்வளோ வேல்யூன்றத இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. ஏன்னா உலகத்தில் காசு பணம் சாதிக்கிறத விட ஒரு உயிர், அவங்க நம்ம கூட பக்கத்தில் என்ன நம்மளுக்கு எவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும். அப்படிப்பட்டவங்களாம் ஒரு வயசானவங்களாம் ஒரு உயிர் போகுது ஏன்னா அந்த டைம்லேயே கொள்கிற அதெல்லாம் நல்ல மெசேஜ் இருக்குது. ஆனால் படத்தோட ஃபேமிலியோடய வந்து பார்க்கலாம். குட்டீஸ்ங்க எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. என் பசங்களாமே வந்து என்ஜாய் பண்ணாங்க. அந்த படம் நல்லா இருக்கு, இன்னமும் பார்க்கலாம். நல்ல காமெடி, நிஜமாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நாங்கள் சிரிச்சுட்டே தான் இருந்தோம். ஃபீலிங்ஸும் இருக்குது, ஜாலியும் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்குது. மொத்தத்தை படம் பார்க்கலாம். தாய் கிழவி படம் பார்த்து முடிச்சிட்டேன்.
படம் ஆரம்பிச்சதுல இருந்தே வந்து படத்தோட பேர் வந்ததுல இருந்தே எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. சரி, அந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சு தான் ஃபர்ஸ்ட் ஷோ கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தேன். படம் பார்த்ததுல வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. படம் டேரக்டர் நல்லா எடுத்திருக்காங்க. நம்மளுடைய மனம் மாறாம உசிலம்பட்டி சைடு, அந்த கிராமத்து சைடு எப்படி பேசுவாங்களோ, அங்க என்ன கதை நடக்குமோ அவ்வளோ சூப்பராக அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரெசென்ட் பண்ணதுல தான் அந்த படத்தோட வெற்றியே இருக்கு. ராதிகா மேம் வந்து அவ்வளோ அல்டிமேட்டா பயங்கரமா நடிச்சிருக்காங்க. அண்ட் தென் ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே அவ்வளோ 100% ஒர்க் கொடுத்துருக்காங்க. அந்த ரிசல்ட் வந்து நீங்க படம் பார்க்கும்போது தெரிஞ்சது. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஸ்டேஜ்ல இந்த ஆர்டிஸ்ட் எல்லாமே பேசும்போது நான் பார்த்தேன், இவங்க இவ்வளோ கான்ஃபிடண்டா பேசுறாங்களே, அப்படி படத்துல அப்படி என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ கான்ஃபிடண்டா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வந்து வந்தேன். அவங்க மெசேஜ் சொன்ன விதம் வந்து அவ்வளோ சூப்பரா மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இங்க நிறைய பேர் பேசுவாங்களே, ஃபெமினிஸ்ட், நாங்க பெண்மைக்கு தனியா இது வேணும்னு சொல்லி பேசுவாங்களே, அது ஏன் வேணும்? ஒரு தனியா பெண்களால ஏன் சாதிக்க முடியாது, தனியா பெண்களால அவங்களே அவங்க இதை பார்த்துக்க முடியாதுன்ற ஒரு மெசேஜ் நம்மளோட மனம் மாறாம பிரசன்ட் பண்ணிருக்கிறனால இந்த படத்தோட தவிர்க்க முடியாத வெற்றியா இருக்கு. அது நல்லா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விமன் சென்ட்ரிக் படம் வந்திருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு உமன் சென்ட்ரிக் படம் வந்திருக்கு. இது வந்து நம்ம சொந்த மண்ணில் வந்தது வந்து இப்ப ரொம்ப நாள் கழிச்சு இந்த தாய் கலை வந்து இதை வந்து நம்ம கிராமத்துல போய் பார்த்த மாதிரி, உசிலம்பட்டி சைடு அந்த கிராமத்துல போய் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்கும். சிவகார்த்திகேயன் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த அவருக்கு பெரிய ஒரு பாராட்டுகள் தான். உண்மையில இந்த மாதிரி ஒரு இதை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றிகள், அந்த பாராட்டுகள் மட்டும். அவர் ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட் ஒவ்வொருத்தரும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லா என்டையர் டீமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக படம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்டில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் வந்து கொடுத்துருக்கோம். படம் என்ன சொல்லவா வேணும்? எத்தனையோ வருஷம் கழிச்சு இந்த மாதிரி படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம முத்தியா அந்த சைட்ல இருந்து இந்த அமரே இந்த மாதிரி ரொம்ப அந்த சென்னை மக்கள் லைக் பண்ற படத்துல இருந்து இப்பதான் நம்ம மதுரை சைடு எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க படத்தை. படம் உண்மையிலே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் என்னடா எப்படா, ஐயோ சூப்பரா இருக்கு. சிரிப்பு அப்படியே சென்டிமெண்ட், கடைசியா ஃபைனல் டச் டைலாகோட முடிச்சு விட்டாங்க. சூப்பரா இருங்க. இந்த கதை என்னன்னா, எங்க அப்பா நிறைய பேருக்கு தெரியும், ரீல்ஸ்ல பாத்துருப்பாங்க. எங்க அப்பா சவுடி கிழவி எப்படி ஊருக்குள்ள தாட்டியம் பண்ணி தெரியுதோ, அதே மாதிரி எங்க ஏரியாவுக்குள்ள எங்க கிளவி தாட்டியம் பண்ணு. நீலாம் என்ன பெரிய ஆளா எனக்கு, என்ன நீ மனமா தாட்டியம் பண்ணு கிளவி. அந்த கிளவி இப்ப இல்ல, போயிருச்சு. அதை பார்க்கவும் எனக்கு அப்படியே அதனால வந்து அழுக ஆரம்பிச்சிட்டேன். அப்பத்தான் ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சு இந்த சொந்தக்காரைய பூரா சொத்துக்கு சண்டை வராய பத்திலா, அது இன்னும் பண்ணித்தான் இருக்காங்க. எங்களுக்குலாம் இருக்கு ஒரு 12 சென்ட் எங்க அப்பத்தா பேர்ல இருக்கு. என்னமோ அது 12 ஏக்கரு என்னமோ நிறைய இருக்கிற மாதிரி அதை வெறும் 12 சென்ட்டுக்கு அடிச்சு உருண்டுக்கு இருக்காங்க. இதெல்லாம் சொந்தக்காரங்க என்ன செய்ய, அதை பார்த்தா கொஞ்சம் திருந்த பாருங்க. இருக்கிற வரைக்கும் அந்த வயசானவன் நல்லபடியா பாத்துக்குங்க. சொல்லுது, நீ இப்ப சேர்த்து வைக்கிறதா உன் பிள்ளைக்கு, உன் வாரிசுக்கு எல்லாருக்குமே சேமிப்பு. இப்ப இருந்து சேர்க்க ஆரம்பி. காசு நீ சம்பாரிச்சு உடனே செலவு பண்ற, அதை நீ தவிர்த்துரு. இனிமேல் இருக்கிற சூழ்நிலைக்கு தங்க வைக்கிற விலைக்கெல்லாம் என்னென்ன பொருள் என்னென்ன வாங்கி போட முடியுமோ இப்போ வாங்கி போடுங்க. உங்க பிள்ளை பேரன் பேத்தி எல்லாமே வரிசை அப்படியே போய்கிட்டே இருக்கும். அந்த காசு செலவு பண்றது நிறுத்துங்க. கிளவி உங்க வீட்டுல யாரும் இந்த மாதிரி சவுடி கிளவி இல்ல வயசான யாரா இருந்தாலும் சரி, இப்படி இருந்துச்சுன்னா அப்படியே நல்லா பாத்துக்குங்க. கிளவி இல்ல உங்க அப்பா அம்மாவு எல்லாருமே நல்லபடியா பாத்துக்குங்க. அதே உங்களுக்கு இந்த படத்தை எதிர்த்து சொல்றாங்க. அதான் நொறுக்கி எடுத்துட்டாங்க. சைஸா மூவ் பண்ணி கிளவிய ஃபைனல் டச்சில் நொறுக்கிட்டாங்க. படத்துல இந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்க நடிச்சதுலயே? நான் நடிச்சது எங்க அப்பா கேரக்டர் வயிறு கதை தான் நல்லா பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துக்கு அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு என்ன சொன்னாங்க? இந்த படத்துல என்ன கேரக்டர் கொடுப்பீங்கன்னு சொன்னாங்க? உங்களுக்கு எப்படிலாம் பிடிச்சிருக்கு? கேரக்டர் எதுன்னு சொல்ல, படத்துல நீ இருக்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க ஒரு வருஷம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் தான் படம் எடுக்கோம். படம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சிவகார்த்தி அவங்க பார்த்தோம், டேரக்டர் எல்லாரையும் பார்த்தோம். சிவகார்த்தி லேட்டா தான் அவங்க அவ்வளோவா சொல்லல, நல்லா நடிக்கிறப்பா இதுன்னு சொல்லுங்க. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிருக்கீங்க, எப்படி ஃபீல் ஆகுது படத்தை பார்த்தோன்னே? படம் நல்லா தான் இருக்கு. அவங்க கூட நடிக்கும்போது எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்லாம்? சந்தோஷம் நல்லா இருந்துச்சு. ராதிகா மேடத்துக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன விஷயம்? இது என்னன்னா, தன்னுடைய மகளை வந்து தான் பக்கத்திலே இருந்து வாழ்த்துறாங்க இல்லையா ஒரு தாய். அந்த தாய் தான் மக வந்து ஒரு கம்பீரமா எங்க போனாலுமே என்னுடைய கம்பீரத்தை விடக்கூடாதுன்னு, மகள ஆண்களுக்கு அடிமை கிடையாது ஒரு பெண்ணு அப்படின்ற ஒரு எழுச்சியை வந்து காமிச்சிருக்காங்க ராதிகா மேடம். அதுக்கு அவங்களுக்கு ரொம்ப வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறோம். இன்டர்வலுக்கு அப்புறம் தான் எனக்கு பிடிப்பட்டுச்சு என்னன்ற. கடைசியில் பார்த்தா ஒரு பெண் இப்படித்தான் வலுவா இருக்கணும். எனக்கு அழுகே வந்துச்சு. நம்மளும் மிச்சப்படுத்தி சேமிச்சு வச்சு பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும்ன்றது இன்னும் எனக்கு அது நினைக்க ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. படம் சூப்பர். நான் நினைச்சு பார்க்கல, நல்லா இல்ல படம் அப்படின்னு நினைச்சிட்டேன். இன்டர்வலுக்கு அப்புறம் தான் அதோட ஃபீலிங் எல்லாமே கொடுக்காரு. நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். பெண்கள் வந்து தன்னம்பிக்கையா வலுவா நல்ல உழைப்போட இருக்கணும் அப்படின்றது எனக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டு, நான் மிச்சம் முடிக்கல, நீ என் பிள்ளைங்களுக்காக அதை சொல்லிக் கொடுத்து மிச்சம் முடிக்க வைக்கணும்னு எனக்கு அழுகணும் வருது. சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. படத்துல என்ன கருத்து உங்களுக்கு சொல்ல வராங்க?
நம்ம எப்படி சாப்பிடணும், நம்ம எப்படி சேமிக்கணும், எப்படி வாழ்க்கையை வாழணும்ன்றதை கற்றுக்கிட்டோம். நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி எஸ்கே ப்ரொடக்ஷனில் ஒரு 4 புது டேரக்டர் அறிமுகப்படுத்தி இருந்தாங்கன்னா மலையாளம் தெலுங்குலாம் நம்ம போக தேவையில்ல, நம்ம தமிழ்லே நல்லாவே இது பண்ணலாம். இந்த மாதிரி 4 டேரக்டர் 5 டேரக்டர் இருந்தாலே நமக்கு போதும். டேரக்டர் கையில் படத்தை ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லா கேரக்டர்ஸுக்குமே இப்போ இவங்க தான் பெருசாக அவங்க தான் இல்லை, எல்லாருக்குமே நான் ரோல் வந்து கரெக்டாக கொடுத்துருந்தாரு. புது டேரக்டர் அடுத்த படமும் நல்லா இருக்கும் நான் கான்ஃபிடென்ட் கொடுத்துட்டாரு. நல்ல ஒரு ராதிகா மேம் சொல்ல தேவையில்ல, ராதிகா மேம் நடிக்கலை, வாழ்ந்துருக்காங்க. படம் தான் கண்டிப்பா. என்ன காரணம்? அவங்களோட நடிப்பு அந்த மாதிரி. சிவகுமார் சார் நல்லா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, சிவகார்த்திகேயன் சார் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூசர் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு படம், ஃபேமிலியே பார்க்க வேண்டிய படம் தான். அதாவது எங்களுக்கே அது எமோஷனலா இருக்கு படம், சந்தோஷமாவும் இருக்கு. என்னோட இது பொறுத்த வரைக்கும் பாசம் படம் நல்லா இருந்துச்சு, சந்தோஷமா எடுத்திருக்காங்க படம். நல்லா செம்ம ஜாலியாக ஃபுல்லாகவே சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு, ஃபுல்லாகவே சூப்பராக இருந்துச்சு. படம் ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் தான். என்ன காரணம்? அவங்க அப்படி நடிச்சிருக்காங்க, அந்த மாதிரி படத்தை எடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ் தான். கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சி. ராதிகா மேடம் நடிச்சிருக்காங்க, எப்படி நடிச்சிருக்காங்க? அதான் சொன்னிச்சல, அவார்டு தான் கொடுக்கணும் உங்களுக்கு, கண்டிப்பாக அவார்டு கொடுக்கணும் சார். நல்லா நடிச்சிருக்காங்க.